என்னோட சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்ட் 2 வீடியோ இருக்கும். பார்ட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கு. அதனால் ஜஸ்ட்டு சவுண்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு நமக்கு பேரிங் அடிக்கலையிலேருந்து பார்த்துக்கலாம். அப்போ எப்படி பேரிங் அடிக்கிறதுன்னு தான் பார்க்குறோம். பேரிங் அடிக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கீழே ஏதாவது துணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது துணி போட்டுக்கலாம். துணி போட்டுட்டு பேரிங்கில் ஃபுல்லாக க்ரீஸு போடணும். க்ரீஸு போட்டுட்டு தான் பேரிங் அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி பேரிங் அடிக்கணும்னு ஃபுல் வீடியோ வந்துட்டு 1/2 hour 1 hour வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நம்ம சேனல்லே இருக்குது. எப்படி அடிக்கணும் அதோட மெத்தட்லாம் சொல்லித்தரோம். இது மேலே தட்டு, அதுனா மேலே கீரெல்லாம் உட்கார இருக்கான்னா தட்டிலும் பேரிங்கும் வரும். அந்த பேரிங்கும் எப்படி அடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக சுற்றும் வச்சு அடிக்கிறது. நான் இந்த மாதிரி தான் பேரிங் அடிக்கும். நீங்கள் வேறு ஏதாவது டைப்பில் அடிக்குதுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி அடித்து ஃபுல்லாக க்ரீஸு போடணும். மெயின் வந்துட்டு வேர்பூல் வாஷிங் மிஷினை பொறுத்து வந்துட்டு க்ரீஸு தான் மெயின். க்ரீஸு நல்லா போடணும். ஏன்னா வந்துட்டு வேறு வாஷிங் மிஷினில் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால நிறைய கஸ்டமருக்கு வந்துட்டு டெக்னீஷியனாக பண்ணினதில்லை. வேர்பூல் வாஷிங் மிஷின் கியர் பாக்ஸ் போனால் பண்ணினதில்லை. நம்மளும் வந்துட்டு கியர் பாக்ஸ் எல்லாம் எது போனாலும் டெக்னீஷியன்மாருக்கும் பண்ணி கொடுப்பேன், கஸ்டமருக்கும் பண்ணி கொடுப்பேன். மிதமான ரேட்டில் 2 பேருக்குமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு டெக்னீஷியனோட ஒர்க்கு தான், பார்த்துக்கோங்க. பேரிங்கை அடித்ததுக்கப்புறம் நம்மளே டப்புள்ளின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு நல்லா உட்கார வைக்கணும். அது உட்கார வச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவரு, டீ ஸ்பேனரு இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவரு ஏதாவது வச்சு டோட்டலாக 6 ஸ்க்ரூ இருக்கும். 6 ஸ்க்ரூவுமே நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு நம்மளை ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஷேக் இருக்கா அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு கழட்டுன டைமில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பெட்டராக செக் பண்ணணும். பெட்டராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவுமே இது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோனா என்னால் தான் ஃபுல்லாக போட முடியாது. இது பார்ட்டு 2 வீடியோ தான். வேர்பூல் வாஷிங் மிஷின் ஓவர் சவுண்டு பார்ட்டு 2 வீடியோ தான் இது. அடுத்து பார்ட்டு 3. ஏன்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டு டவுன்லோட் பண்ண முடியாததுனால தான் இந்த மாதிரி போடுறோம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். ஓகே, இது இப்போது டப்பு இது அடிச்சு அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு உள்ளே செட் பண்ணியாச்சு. உள்ளே செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சுற்றி எல்லாம் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு சுற்றி பார்க்குறது எதுக்குன்னா பேரிங்கில் ஏதாவது சவுண்டு வருதுன்னா எகைன் நம்மளுக்கு கழட்டி எடுத்து பேரிங்கை ஒன்று ஒர்க்கு மாதிரி எடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இது பண்ணோம். அதுக்கு மேலே டப்பு அது ஃபிட் பண்ணும்போது அதுக்கு இடையில் ஒரு ஒயிட் கலர் ஒன்று வர வேண்டி இருக்குது. அது பார்த்துச்சு இல்லையா, ஒயிட் கலரு மேலே வரணும். அது வந்துட்டு பிரேக்குன்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு நம்ம ஆயிலெல்லாம் எண்ணெய்லாம் நல்லா அழுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். இப்போ தொடச்சேன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 ஸ்க்ரூ, இதில் வந்துட்டு 4 ஸ்க்ரூ. ஃபஸ்ட்டு போட்டையில் வந்துட்டு 6 ஸ்க்ரூ. அப்போ நம்மள அது பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு 13ஆம் நம்பர் ஸ்பேனர் தான் வரும். அதில் வந்துட்டு 10ஆம் நம்பர் தான் வரும். அதனால் நீங்கள் ஸ்பேனர்லாம் கரெக்டாக கையில் இருக்கணும். வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணணும். 4மே டைட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வருனா ஸ்ப்ரிங்கு தான் டாஸ்க்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஸ்ப்ரிங்கில் தான் இது பேலன்ஸே பண்ணி நிற்கும். அதனால வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கு போடுற டைமில் நல்லா க்ரீஸு போட்டு போடணும். இப்போ நம்மள ட்ரெயின் மோட்டர்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கடைசியில் இப்போ போடுற ஸ்க்ரூ வந்துட்டு ட்ரெயின் மோட்டருக்கு தான் 3 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 3 சின்ன ஸ்க்ரூவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு போட போகிறோம். அந்த ஸ்ப்ரிங்கு போடும்போது ஃபுல்லாக க்ரீஸு எவ்வளோ உங்களால் தடவ முடியுமோ அவ்வளோ க்ரீஸு போட்டுக்கோங்க. க்ரீஸு போட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னோடய ஃபுல் வீடியோவில் அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவோம். இதனால பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக உட்காரணும். அந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக உட்காரல அப்படி இருந்தேன்னா நமக்கு அடுத்த ஒர்க்கில் இருந்து உங்களுக்கு ஒர்க்கே அப்படியே மாறும். ஏன்னா நீங்கள் ஓவர் சவுண்டில் கம்ப்ளைண்ட்டில் புக் பண்ணாலும் அதே சவுண்டு வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஸ்ப்ரிங்கினே இந்த பொருளும் வைக்க தெரியாததுனால தான் நிறைய டெக்னீஷியன் மாதிரி இது இந்த வேர்பூல் வாஷிங் மிஷின் கியர் பாக்ஸ் போனாலே எடுக்காமல் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட சொன்னாங்க நம்மளே பார்த்து கொடுப்போம். பார்த்துக்கோங்க. அந்த பிரேக்குக்கும் அதுக்கும் இடையே